அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 20,000 ரூபாய் விலையில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டாப் 5, 1 to 5 அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிற 5 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் ஒன்று ஒவ்வொரு இதில் பெஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமுக்காக தான் நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா அங்கே பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதே கேமரா தான் எனக்கு முக்கியம். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேட்டரி எனக்கு பெஸ்ட்டாக வேணும், பவர் பேங்க் மாதிரி இருக்கணும்னா அந்த என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா தவறாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ 20,000 ரூபாய் விலையில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமராக்காக தான் நான் ஃபோனே வாங்குகிறேன் அப்படிங்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா, ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்பவே நல்லா பண்ணும். அதே சமயத்தில் வந்து ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ரியர் சைடும் ரொம்பவே நல்லா கிளிக் பண்ணும். அதாவது நீங்கள் நைட் மோடெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் கலர் கரெக்ஷன் நல்லா பண்ணும். டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவர் சேச்சுரேட்டடாகவும் இருக்காது, சட்டிலாகவும் இருக்காது. ரொம்பவே கரெக்டான கலர்ஸில் வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவுடைய V20s. விவோவுடைய V சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமராவோட இவங்க கொடுத்துருந்தாங்க 44 மெகா பிக்சலோட. ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து டீட்டெயிலிங் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும். கேமரா மட்டும்தான் இதில் ஹைலைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் 6.44 இன்ச்சஸோட கொடுத்துருந்தாங்க. கூடவே பர்ஃபார்மன்ஸ்க்கு 8 நானோமீட்டரில் ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நார்மல் கேமிங்காக இருக்கட்டும் ஹேண்டில் பண்ணும். டிஸ்பிளே AMOLED பேனல் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நல்லா இருக்கும் டிஸ்பிளே. அவுட்லுக் டிசைன் அண்ட் அவுட்லுக் ரொம்பவே ஸ்லீக் அண்ட் லேட்டஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கேமரா மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பெசிஃபிகேஷனுமே ரொம்பவே நல்லா இருக்கும். பட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4000 mAh நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும். கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா விவோவுடைய V20 நீங்கள் ஆஃப் பண்ணலாம் 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 2021 இந்த விலையில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது போக்கோவுடைய X3 Pro தான் இங்கே லீடில் இருக்கும். ஏன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 860 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ANTUTU ஸ்கோராக இருக்கட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரேம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இதை கம்பீட் பண்ண முடியாது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடினாலும் சரி அதிகமாக நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 860 அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் விலையில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட். அதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே IPS LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR10ஓட வந்து 6.67 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. கூடவே 5160 mAh கொடுத்துருக்கிறதுனால பேட்டரி பேக்கப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்து டீசென்ட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பெஸ்ட் பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இதில் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து இதோட பெல் குவாலிட்டி, வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த இஷ்யூ இருக்குது. கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அதே சமயத்தில் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூஸாக விளையாடும் போது வந்து லைட்டாக நீங்கள் ஹீட் ஆகிறதும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா போக்கோ X3 Pro தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அடுத்தது 20,000 ரூபாயில் வந்து எனக்கு பவர் பேங்க் மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் உடைய M51. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7000 mAhல ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. சார்ஜ் போட்டேன்ப்பா இனிமேல் 2 நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா
பண்ணியிருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 7000 mAh இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வெறும் பேட்டரி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730Gல கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அகெயின் டிஸ்பிளே சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். கூடவே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3+ ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருந்தாங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ரியர் சைடில் கொடுத்துருந்தாங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் 5 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல். ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்டரி மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும் அதுவும் நல்லாயிருக்கு. கூடவே நாக் செக்யூரிட்டியோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் பேட்டரி பேக்கப்போட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதே சமயத்தில் எனக்கு மற்ற ஃபீச்சர்ஸும் டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாம்சங்குடைய M51 உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், ரெட்மியுடைய Note 10 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 nits பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக ரெட்மியுடைய நம்பர் சீரீஸில் வந்து AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 120Hz refresh rate, HDR10+, Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்க ரெட்மியுடைய நம்பர் சீரீஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா. ஏன்னா எப்போவுமே IPS LCD பேனல் 120Hz இப்படியே தான் இருந்தது. வந்து AMOLED பேனல் அப்படின்னோடனே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 732G கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா, ரியர் சைடில் 64 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. டீசெண்டாக உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணும். பட் ஃப்ரண்ட் கேமரா பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம். அதுவும் 16 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் இதில் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்ப்பீங்க, ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஹேங் ஆகிறதையும் பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன பக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் மேசிவ் பேட்டரி கொடுத்துருந்தாலும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாக 5000 அப்படிங்கும்போது 1.5 நாள் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது இங்கே இருக்காது. ஏன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறதுனால பேட்டரி ட்ரெயின் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது வந்து ரெட்மியுடைய Note 10 Proவும் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரெட்மியுடைய Note 10 Proவுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு ஓகே தான். பட் யூசர் இன்டர்ஃபேஸில் பக்ஸ் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலாவுடைய Moto G60. எக்ஸாக்டாக ரெட்மி Note 10 Pro Max மாதிரியே தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் எனக்கு பரவாயில்ல, IPS LCD பேனலாக இருந்தாலுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸில் எப்படி 108 மெகா பிக்சலோ இதுவும் 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவில் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல். கூடவே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்டாக 8 நானோமீட்டரில் ஸ்னாப்ட்ராகன் 732Gயோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க ரெட்மியுடைய Note 10 Proவோட. அதே சமயத்தில் பேட்டரி பேக்கப் 6000 mAhோட அதுவும் இதை நல்லா ஹேண்டில் பண்ணும். இதுலேயும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் இல்லை, பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு க்ளீன் UI வேணும், எந்த பக்ஸுமே இருக்கக்கூடாது, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து எப்போவுமே மோட்டோரோலா வந்து உங்களுக்கு க்ளீன் UIயோட தான் கொடுப்பாங்க. ஸோ 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோட்டோரோலாவுடைய G60யும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஹைலைட் இருக்குது. ஒரு இது கேமரா பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு இதில் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய சாய்ஸ் என்னது? எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுடைய ஃபேவரட்? கேமரா சென்ட்ரிக்கா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக? எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.